சோழராணி. அத்தியாயம் 4. புறப்படுவோம் என்று இளவரசன் கூறியவுடன் வாயில் விரலை மடக்கி வைத்து ஒரு விதமான சீழ்க்கை ஒலி எழுப்பினான் இளங்கோ. சீழ்க்கை ஒலி எழும்பியதும் மேய்ந்து கொண்டிருந்த இரு புறவிகளும் வாள்களை தூக்கி கொண்டு பாய்ந்து வந்து நின்றன. பாய்ந்து வந்து நின்ற இரு புறவிகளுக்கும் தீனி பையிலிருந்து ஒவ்வொரு பிடி கொள்ளு கொடுத்தான் இளங்கோ. கொள்ளை சுவைத்து கொண்டிருந்த புறவிகளின் பக்கவாட்டில் பயண பைகளை பொருத்தி சேனங்களையும் சரிபார்த்தான். பிறகு புறவிகளில் தாவி ஏறினர் இருவரும். சீரான விரைவில் புறவிகள் விரைந்து கொண்டிருந்தன. பக்கத்தில் பயணம் செய்த இளங்கோவை அர்த்த புஷ்டியோடு திரும்பி பார்த்த இளவரசன், இளங்கோ, ஆலமரத்தடியில் என்ன கேட்டாய் என்றதும் குழப்பத்தோடு பார்த்தான் இளங்கோ. ஏன், தமிழ்நாட்டிலேயே இருக்கிறேன் என்றுதானே கேட்டாய்? தலையை மட்டும் ஆமாம் என்பது போல ஆட்டினான் இளங்கோ. தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்தின் அரச மாளிகையில்தான் நான் பிறந்தேன். நான் பிறந்ததற்கு சில நாட்களுக்கு முன்புதான் எனது பிரசித்தி பெற்ற பாட்டனார் கங்கையும் கடாரமும் கொண்ட சோழ மாமன்னர் இறைவனடி சேர்ந்ததாக பின்னாளில் கேள்வியுற்றேன் என்ற இளவரசனின் விழிகள் பெரும் கனவில் லயிப்பன போல எங்கோ பார்த்தன. நான் மண்ணில் தவழ்ந்த கணமே உருவத்திலும் உறுப்புகளிலும் என் பாட்டனாரைப் போலவே அழகனாக இருந்தேனாம். அவர் பெயரையே எனக்கும் சூட்டினார்கள். இந்த மண்ணில் பிறந்த நேரமோ கோளின் மகிமையோ தலைநகர் கங்கை மாநகரிலேயே நான் வளர்ந்தேன், கல்வி பயின்றேன் என்றவன் இளங்கோவின் முகத்தை பார்த்தான். சொல்லுங்கள் இளவரசே, தாங்கள் அழகர் என்பது நாடறிந்த செய்திதான். அது மட்டுமல்ல, தங்கள் பாட்டனாரின் மறு அச்சுதான் தாங்கள் என்று பலரும் கூறுவதை நான் செவிமடுத்திருக்கிறேன். பிறகு என்ற இளங்கோவின் விழிகள் ஆவலை காட்டின. எனது அம்மான்களான மாமன்னர்களும் என்னை பாசத்தோடு அளவற்ற பரிவோடும் நடத்தினார்கள். பல்கலைகளும் கற்பித்தார்கள். சோழ சாம்ராஜ்யம் முழுவதும் சுற்றி வருவதுதான் எனக்கு பிடித்தமான பொழுதுபோக்காக இருந்து வருகிறது. நான் யார் என்று அறிந்த அமைச்சர்கள், அதிகாரிகள், படைத்தலைவர்கள், படை வீரர்கள் அனைவருமே என்னிடம் அன்பை கொட்டினார்கள். சோழ தேசத்து மாந்தர் கலாச்சாரத்திலும் பண்பு நலன்களிலும் நாகரிகத்திலும் தலை சிறந்தவர்கள் என்பதை நான் அவ்வப்போது அறிந்து கொள்ள முடிந்தது என்ற இளவரசனின் முகம் பெருமையை பறைசாற்றுவதைப் போல பிரகாசித்ததை இளங்கோவின் விழிகள் கண்டு வியந்தன. புறவிகள் இரண்டும் ஒரே சீராக விரைந்து கொண்டிருந்தன. எனது வீரம் செறிந்த அம்மான்கள் என் வளர்ச்சியில் பெரும் அக்கறை காட்டினார்கள். பெரு வீரனாக வளர்ந்து எதிர்காலத்தில் வடதிசையில், அதுதான் வேங்கியில் முடிசூடி சிறந்த ஆட்சியாளனாக சிறக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அவர்கள் மனம் போல இதுவரை நான் வளர்ந்திருக்கிறேன். சோழ திருநாடு முழுவதும் யாரும் என்னை அந்நியனாக எண்ணி நடத்தியதில்லை. ஒரு சோழ இளவரசனை போலவே கருதி நடத்துகிறார்கள். இந்த இணையற்ற பேரன்புக்கெல்லாம் பிரதி உபகாரமாக நான் என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கிறாய் இளங்கோ என்ற இளவரசன் ராஜேந்திரனின் குரல் உருகியது. நான் தவழ்ந்த மண் சோழ திருநாட்டின் வளமான மண். நான் சுவாசித்த காற்று வீரம் மணக்கும் சோழ காற்று. அறிந்தவை அனைத்தும் சோழ பெருநாடும் எனக்கு அளித்த பெரும் கொடைகள். அவற்றில் தலை சிறந்தது தேன் தமிழ். ஆதியில் எனக்கு பரிந்து ஊட்டப்பட்டது அந்த தெவிட்டாத தீஞ்சுவை தமிழ்தானே. அந்த அடிப்படை உணர்வுகளே என்னை ஒவ்வொரு கணத்திலும் ஆட்சி செலுத்துகின்றன. எனவேதான் என் தந்தை நாடான வேங்கிக்கு எப்போதாவது விருந்தினன் போல சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். இப்போது சொல் இளங்கோ, நான் சோழ நாட்டிலேயே இருப்பதா அல்லது வேங்கியில் தங்கிவிடலாமா? நீயே சொல் என்ற இளவரசனின் விழிகள் இளங்கோவின் விழிகளை ஊடுருவி பார்த்தபோது திகைத்து போனான் இளங்கோ. என்ன மறுமொழி கூறுவது என்று புலப்படாமல் குழம்பினான் அந்த வீரன். மன்னிக்க வேண்டும் இளவரசே, என் ஐயம் தீர்ந்தது. தங்கள் என்ன பாங்கும் புரிந்தது. தங்களின் விருப்பம் போல் தாங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் என்ற இளங்கோ தயக்கத்தோடு பேசுவதை நிறுத்தி இளவரசனின் அழகு முகத்தை ஆராய்வதை போல ஒரு முறை பார்த்தான். ஆனால் என்ன இளங்கோ, சொல். வேங்கியில் தங்களுக்கு கடமை இல்லையா? இளவரசு பட்டம் சூட்டப்பட்ட பிறகு அந்த ஆட்சி கடமைகளை யார் கவனிப்பார்கள் இளவரசே? அந்த கடமைகளையும் நான் தான் கவனிக்க வேண்டும். அதற்கு அவசியமும் இருக்கிறது. இந்த பயணத்தை அதற்கும் பயன்படுத்துவோம் என்ற இளவரசன் அதன் பிறகு ஏதும் பேசாமல் பயணம் செய்தான். அவனது முகம் ஆழ்ந்த சிந்தனையை காட்டிற்று. ஆதவன் குட திசையில் வேகமாக இறங்கினான். இளவரசே, பொழுது சாய போகிறது. இன்று நாம் எங்கு தங்கப் போகிறோம் என்றதும் சற்று திடுக்கிட்டு புற உலகை கண்ட இளவரசன், புறவிகளை கொஞ்சம் உசுப்பு இளங்கோ, இன்னும் 3/4 காத தொலைவை கடந்தாக வேண்டும். அங்குதான் விடுதி ஒன்று இருக்கிறது என்றான். வேங்கிக்கு செல்லும் பாதைகளை நன்கு அறிந்திருந்த வேங்கியின் எதிர்கால அரசன். புறவிகளை சற்று உசுப்பினர் இருவரும்.
உயர் சாதி புறவிகளான இரண்டும் காற்றை கிழித்து கொண்டு பறந்தபோது அந்த பெருவழியின் புழுதியும் பறந்தது. முன்னிரவு நேரத்தில் அவர்களின் புறவி சாலையோரம் அமைந்திருந்த பயண விடுதியின் வாயிலருகே சென்று நின்றன. கடந்த முறை வேங்கி பயணத்திற்கு பயன்படுத்திய புறவியாதலால் இளவரசனின் கருநிற புறவி அந்த விடுதியை நெருங்கியதும் தானாகவே வேகம் குறைந்து தடக்கென்று நின்றது. அந்த புறவி நின்றதும் இளங்கோவின் புறவியும் சட்டென்று நின்றுவிட்டது. விடுதிக்குள் முணுக் முணுக்கென்று தீனமாக சுடர்விட்டு கொண்டிருந்தன சில தீப்பந்தங்கள். புறவி குளம்படிகள் ஓசை கேட்டு விடுதிக்குள்ளிருந்து வெளியே வந்தான் ஒரு பணியாளன். வழக்கப்படி புறவிகளை லாயத்தில் கட்டிவிட்டு பயண பைகளையும் சேனங்களையும் களைந்து சுமந்து வந்தான் இளங்கோ. அந்த விடுதியின் அறைகள் சிறியவனவாக இருந்தாலும் இருவரும் தனித்தனி அறையில் தங்க நேர்ந்தது. இளவரசன் இரவு உணவை உண்டு முடிக்கும் வரை அருகில் இருந்த இளங்கோ அதன் பின் புறவிகளை பார்வையிட்ட பின் தனது அறைக்குள் நுழைந்து இரவு உணவை முடித்துக்கொண்டு கட்டிலில் தலை சாய்த்தான். எப்போதும் படுக்கையில் சாய்ந்ததும் உறங்கிவிடும் வழக்கமுள்ள இளங்கோவுக்கு அன்று உறக்கம் வரவில்லை. அவன் மனம் இளவரசனையே சுற்றி சுற்றி வட்டமிட்டது. சோழ பேரரசின் செல்ல பிள்ளையாக வளர்க்கப்படும் வேங்கியின் மகுடத்திற்கு எதிர்நோக்கப்பட்டும் வரும் இளவரசனின் படாடோபமற்ற எளிய அசைவுகளும் அவனின் தமிழகத்திலேயே இரண்டர கலந்துவிட்ட உணர்வுகளும் போர் என்று வந்தால் புயல் போல ஆர்த்தெழுந்து போரிடும் போர்க்குணமும் அவனை ஒரேடியாக கவர்ந்தன. இளம் வயதிலேயே ஆழ்ந்த நிதானமும் பெரும் வீரமும் அரிய போர்க்கலை பயிற்சிகளும் எளிய மனமும் நீண்ட பாரம்பரிய பெருமைகளும் கொண்ட இளவரசனுக்கு மெய்காப்பாளனாக இருக்கும் வாய்ப்பினை எண்ணி பெருமையில் திளைத்தது இளங்கோவின் மனம். எங்கோ திருவிடை மருதூருக்கு பக்கத்தில் உள்ள நடார் என்ற சிற்றூரில் பிறந்த தான் விளையாட்டு பருவத்தில் ஊரை விட்டு ஓடி தலைநகரில் சுற்றி போர்ப்படையில் சேர்ந்து வேங்கி இளவரசனோடு ஊர் ஊராக வலம் வந்து எங்கோ தூர தேசத்திற்கு பயணம் செய்யும் தனது நிலையை ஒரு கணம் நினைத்த இளங்கோ இளவரசனை போல அல்லாது தனக்கு சுதந்திரம் அதிகம் என எண்ணினான். அப்படி ஒரு எண்ண பாய்ச்சல் அவனுள் ஒரு ஏகாந்த உணர்வை உண்டு பண்ணின. படுத்திருந்த அறையை முறை விழிகளை சுழற்றி பார்வையிட்டான். மூலையில் சிறு மணி விளக்கு ஒளிபரப்பி கொண்டிருந்தது. முன்னிரவு கழிந்த நாழிகை அது. சாளரத்தின் வழியே வளர்பிறை சந்திரன் தன் கிரணங்களால் அறைக்குள் சில இடங்களில் ஓவியங்களை தெளித்திருந்ததை கூட ரசித்தான். திடுமென அன்று காலையில் புறவிகளில் பயணப்பட்ட போது அந்த காட்டுப்பகுதி பயண மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு முகப்பில் வனதேவதை போல வனப்போடு நின்ற பெண்ணின் நினைவும் வந்தது. அவளை பற்றி இளவரசனிடம் தான் கூற மறந்ததும் இந்த கணத்தில் நெஞ்சில் தோன்றியதும் சிறு குற்ற உணர்ச்சியை உணர்ந்தான் இளங்கோ. அந்த அழகி இளவரசனையே விழுங்கி விடுவதைப் போல இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்ததை இளவரசன் கண்டானா இல்லையா என்பதும் தெரியவில்லை. சரி, இப்போதாவது அது பற்றி சொல்லிவிட வேண்டும் என்ற தூண்டல் அவனை படுக்கையை விட்டு எழ வைத்தது. அறை கதவை திறந்து கொண்டு வெளியேறிய இளங்கோ இளவரசனின் அறையின் முன் வந்து நின்றதும் கதவை தட்டலாமா வேண்டாமா என்ற தயக்கம் தலை காட்டியது. பக்கவாட்டு சாளரத்தின் வழியே அறைக்குள் ஒற்றை விழியால் பார்வையிட்டான். இளவரசன் உறங்குவது போல தெரிந்தது. சரி, உறக்கத்தில் எழுப்ப வேண்டாம் என்று எண்ணிய இளங்கோ திரும்பி அறைக்குள் நுழைந்து படுக்கையில் சாய்ந்தான். இளங்கோ சாளரத்தின் வழியே பார்வையை செலுத்திய போது உறங்குவதாக எண்ணிய இளவரசன் ராஜேந்திரன் உண்மையில் உறங்கவில்லை. விழிகளை மூடியிருந்தாலும் அவன் இதயம் பல இடங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்தது. ஆம், தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்தின் பல இடங்களில் அவன் இதயம் இறக்கை கட்டி பறந்தது. மெய்க்காவல் புத்தூர் என்ற வீரர்கள் வசிக்கும் பகுதியில் நடந்தது. ஆயுதக்களம் என்ற ஆயுத கிடங்குகளின் பக்கம் வலம் வந்தது. சோழகங்க ஏரிக்கரையில் புறவியில் பயணம் செய்து உல்லாசித்தது. அங்கிருந்து வீர சோழன் திருமாளிகைக்கு பின்புறத்தை நோக்கி பொன் மாலை நேரத்தில் அடைந்தது. அங்கே புறவியை ஒரு பக்கத்தில் விட்டுவிட்டு நந்தவன பகுதியை நோக்கி ரகசிய நடை போட்டது. நந்தவனம் நானாவிதமான மலர் செடிகளும் கொடிகளும் மரமல்லி மரங்களும் பூத்து குலுங்க வண்டுகளை கவர்ந்தெழுக்கும் கவர்ச்சி மட்டுமல்ல, கதம்பமான நறுமணம் கமழ சொர்க்கம் போல தெரிந்தது. அந்த மண்ணில் விரிந்து கிடந்த சொர்க்கத்தில் ஒரு இலக்கை குறிவைத்து மெல்ல மெல்ல நகர்ந்தது அவன் மனம். குறிப்பிட்ட இடம் வந்ததும் ஒரு பெரிய மல்லிகை பந்தலோரம் சற்று மறைந்து நின்றது. சில கஜ தொலைவிற்கு எதிரே ஒரு எழிலுருவம் நிற்பதையும் அது ஒரு திரைச்சீலையில் வெகு சிரத்தையோடு தூரிகை கொண்டு வண்ணக்கலவையில் தோய்த்து தோய்த்து ஏதோ ஒரு ஓவியம் வரைவதையும் கள்ளத்தனமாக கண்டு ரசித்தது. மாமன்னன் இரண்டாம் ராஜேந்திர சோழனின் தவ புதல்வி இளவரசி மதுராந்தகிதான் தூரிகையை கொண்டு ஓவியம் தீட்டுகிறாள். ஓவிய பெண்ணே ஓவியம் தீட்டினால் அடடா! சிறுமி போல தோற்றம் தரும் அந்த சித்திர பாவை தீட்டும் சித்திரம்
மல்லிகை பந்தல் அடியிலிருந்து மறைந்து நின்று பார்க்கும்போது தெளிவாக தெரியவில்லை. சிறுமி பருவத்திலிருந்து அவள் பருவம் எய்தியவள்தானா? உறுதியாக தெரியவில்லை. ஆனால் அந்த மலர் வனத்தில் பூத்து குலுங்கும் 100,000 மலர்களிலும் அவள் மேலான புது மலராக தெரிந்தாள். ஒரு பக்க சிற்றிடையில் குடதிசையின் அந்தி நேர செம்மை பாய்ந்து மின்னல் செய்திருந்தது. மின்னல் இடை என்பது இதுதானோ? முடிந்திருந்த மார்பு கச்சின் பின்புற முடிச்சுக்களில் மணிகளும் அவள் லேசாக அசைந்த போதெல்லாம் அழகாக அசைந்தன. குழலின் மேல் பக்கவாட்டில் அணிந்திருந்த திருகு பூவில் பதித்திருந்த பல வண்ண வைரக்கற்கள் பளிரிட்டு பிரகாசித்தன. மின்னல் இடையில் அணிந்திருந்த ஒட்டியானத்தில் பதிக்கப்பட்ட மரகத கற்கள் அந்த பின் மாலை ஆதவனின் பொன்னான பார்வைப்பட்டு அந்த பகுதி மட்டும் பச்சை வண்ணம் காட்டி சுற்றிலும் தழைத்து நின்ற மலர் செடிகளின் இயற்கையான பச்சை வண்ணங்களை தோற்கடித்தன. எப்போதாவது அவள் லேசாக அசைந்த போதெல்லாம் தமிழகத்தின் கொற்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட உலகத்திலேயே தலை சிறந்ததும் உயர்ந்த வகையை சேர்ந்ததுமான சிற்றடக்கமான முத்துக்களை கொண்ட கார் சிலம்புகள் குலுங்கியதை செவிமடுக்க அவை சினுங்கியது போல ஒரு பிரமையை ஏற்படுத்தியது. சிலம்புகளுக்கு கீழே தெரிந்த மென்மலர் பாதங்கள் கவிஞர்களின் பார்வையில் பட்டுவிட்டால் போதும், கணக்கற்ற கண்ணல் கவிதைகளை கொட்ட வைக்கும் அளவு பிரம்மனால் திட்டமிடப்பட்ட தனி அழகை தரையில் அமர்ந்திருந்த பசும்புல் திட்டுக்களின் மீது சுமத்தின. எந்த அழகை ரசிப்பது என தவித்தது தடந்தோள் வீரனான இளவரசன் ராஜேந்திரனின் வாலிப இதயம். எத்தனை வீரம் இருந்து என்ன? எத்தனை போர்க்குணமும் போர் பயிற்சிகளும் இருந்தால்தான் என்ன? எத்தனை சாஸ்திரங்களை கரைத்து குடித்திருந்தால்தான் என்ன? அத்தனையையும் சற்றே தடுமாறு செய்யும் மாயம் இவளிடம் மண்டி இருப்பது என்ன மர்மம்? தமிழகத்தின் நீண்டு பறந்து கிடக்கின்ற பிரதேசங்கள் முழுவதும் தயக்கமின்றி புறவியை தட்டிவிட்டு சுற்றி வரும் தன் துணிவு இங்கு மட்டும் முரண்டு பிடிப்பதேன்? இவள் சிறுமியாக சிற்றாடை கட்டி சுறுசுறுவென கங்கை கொண்ட சோழபுர அரண்மனையின் சோழ கேரளன் திருமாளிகை, கேரளன் திருமாளிகை, முடிகொண்ட சோழன் திருமாளிகை, வீர சோழன் திருமாளிகை என எல்லா மாளிகைக்கும் மாறி மாறி மான்குட்டி போல துள்ளி ஓடி விளையாடிய பொழுதுகளில் கண்டதை போல இப்போது இல்லையே. இதே நந்தவனத்தில் கண்ட மலர்களையெல்லாம் கொய்து தருமாறு அப்போதே அவள் பிடிவாதத்துடன் அடம் பிடித்த காட்சிகள். அன்று அரும்பாய் தெரிந்த இந்த சின்னஞ்சிறு மலர் தன் பிஞ்சு விரல்களால் அவன் விரல்களை இறுக பற்றி கொண்டு இணைந்து விளையாடியதெல்லாம் இன்று அவள் நெஞ்சில் தங்கி இருக்குமா? அதே விரல்கள் இன்று தூரிகையை பற்றி ஓவியம் வரையும் அளவு மாறி இருக்கிறதே. சிற்றாடை மாறி சீனத்து பட்டும் காஞ்சி பட்டும் அவள் மேனியை தழுவி தென்றலோடு நடனமாடுகிறதே. இனியும் இந்த அஞ்சுகத்தை நெருங்குவதற்கு அஞ்சுவது அவன் ஆண்மைக்கு அழகல்லவே. வாழ் பிடித்த கை ஒரு மலர் கொத்தை கொய்து மறைவிடத்தில் இருந்தபடியே அந்த உயிர் ஓவியத்தின் மேல் வீசியதும் அவள் மருண்டு திரும்பிய போது, மதுரா, இளவரசிதானா? இல்லை வானத்திலிருந்து வந்து குதித்த தேவதையா? அவள் கருநீல விழிகளில் இத்தனை மருட்சியை எப்படி புலப்படுத்த முடிகிறது? அது மருட்சியா அல்லது அழகு புரட்சியா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லையே. காலம்தான் எத்தனை கற்பனைக்கு எட்டாத மாற்றங்களை செப்பிட வித்தையாக செய்து காட்டுகிறது. மலர் கொத்து வந்து விழுந்ததும் திடுக்கிட்டு திரும்பிய சோழ இளவரசி மதுராந்தகியின் மதிமுகம் சில வினாடிகளை அதிர்ச்சியை காட்டி இமைகள் படபடக்க அங்கும் இங்கும் கலக்கத்தோடு கருநீல விழிகளை சுழற்றிவிட்டு திடுமென அதிர்வலைகள் மாறி போக முந்தைய திரையில் இயல்பாக திரும்பி திரைச்சீலை ஓவியத்தை ஆராய்வதை போல பக்கவாட்டில் கள்ளத்தனமாக மல்லிகை தோட்டத்தை கண்டு கொண்டிருந்தது. இமைகள் படபடக்க பல திசைகளில் பார்வையை சுழலவிட்ட போதே மல்லிகை பந்தல் அடியில் நின்ற உருவம் யாருடையது என்பதை கண்டு கொண்டாள் மதுராந்தகி. எந்த உருவத்தை விவரம் தெரிந்தது முதல் விளையாட்டு தோழனாக, வீர புருஷனாக, இதய தோழனாக, உறவுக்கு தலைவனாக நெஞ்சில் பதிந்து வைத்து கொண்டிருக்கிறாளோ, எந்த அழகு உருவம் அல்லும் பகலும் அவளை ஆக்கிரமித்து ஆக்ரோஷித்து அல்லல் படுத்துகிறதோ அதே கம்பீர உருவம் கள்ளத்தனமாக சில கஜ இடைவெளியில் நின்றிருந்து மலர் கொத்தை வீசியதை உணர்ந்ததும் உடலும் மனமும் நாணமும் பூரிப்பும் ஒன்றையொன்று போட்டியிட விஞ்சிட விழையும் அந்த வேளையிலும் தான் ஒரு பேரரசனின் மகள் என்ற கம்பீரத்தை நிரூபிப்பது போல உணர்வுகளை கட்டுக்குள் அடக்கி கொண்டு தன் போக்கில் கருமத்தில் கண்ணாக இருப்பதை போன்ற பாவனை காட்டினாள். அவளது பாவனையை தான் வந்து நின்றிருப்பதையும் மலர் கொத்தை வீசியதையும் உணர்ந்த பின்னும் வேண்டுமென்றே ஓவியம் வரைவது போல நடிப்பதையும் சில நிமிடங்களில் அறிந்து கொண்ட இளவரசன் மல்லிகை பந்தலை விட்டு வெளியே வந்து இளவரசியின் பின்புறம் சில அடிகள் இடைவெளியில் சற்றே நின்று திரைச்சீலையில் வண்ண கலவையில் ஒளிர்ந்த ஓவியத்தை அவள் உருவம் மறைத்து நின்றதை தவிர்க்க
வலது பக்கமாக சிறிது நகர்ந்து பார்வையிட்டான். பார்த்த அவன் விழிகள் விரிந்தன. வாய் ஆஹா என்றது. ஒரு முறை தன்னை மறந்து மேலும் சில படிகள் முன்னேறி நின்று பார்த்தவன் இதயம் ஒரேடியாக துள்ளியது அளவற்ற ஆனந்தத்தால். அதன் வெளிப்பாடாக வாய் அற்புதம் என்றது. கைகள் இரண்டும் இணைந்து பலமுறை பலமாக தட்டி படபடவென்று ஒலி எழுப்பின. இத்தனைக்கு பிறகும் நிதானத்தை கடைபிடிக்க முடியாத இளவரசி திரைச்சீலையை விட்டு 2 அடி பக்கவாட்டில் இடது பக்கம் நகர்ந்து தலை குனிந்து நின்றாள். அந்த திரைச்சீலையில் கருநிற புரவி மீது ஆரோகணித்து பயணம் செய்யும் கோலத்தில் தன் உருவத்தை இயற்கையை விட இன்னும் சற்று கூடுதல் அழகோடு கண்டதும் அவன் வேறு எப்படித்தான் நடந்து கொள்ள முடியும்? தான் வெகுவாக பாராட்டிய பிறகும் பதிலேதும் கூறாமல் பேசாமடந்தையாக நிலம் நோக்கி தலை தாழ்த்தி நின்ற இளவரசியை பார்த்த வேங்கி இளவரசன், சோழ நாட்டில் பல ஓவியர்களுக்கு வேலை பறிபோய்விடும் அபாயம் நேர்ந்திருக்கிறது இளவரசி என்றான். அது இருக்கட்டும். இது அரண்மனை நந்தவனம் என்பதும் இங்கு புருஷர்கள் வரக்கூடாது என்பதும் தங்களுக்கு தெரியாதோ என்ற இளவரசியின் குரல் மெய்யாக குற்றம் சுமத்தியது. அந்நியர்கள் வரக்கூடாது என்பது அடியேனுக்கு தெரிந்ததுதான் இளவரசி. ஆனால் என்று சொற்களை பாதியில் நிறுத்தினான் ராஜேந்திரன். என்ன ஆனால்? தாங்கள் ஆடவர் இல்லையா என்ற இளவரசி தவறாக கேட்டுவிட்டோமோ என்ற எண்ணத்தில் தன் செவ்விதழ்களை தும்பை பூ நிற பற்களால் கடித்து கொண்டு லேசாக அவன் பக்கம் திரும்பி அவன் முகத்தை ஆராய்ந்தாள். அவளின் பொய் கோபத்திற்கு பதிலடி கொடுக்க இளவரசனும் பொய்யாக பேசத் தொடங்கி, என் புரவி முரண்டு பிடித்து சோழகங்கை ஏரிக்கரையிலிருந்து இந்த பக்கம் பாய்ந்து வந்துவிட்டது இளவரசி, அதனால்தான் என்ற இளவரசன் மீண்டும் பாதியில் சொற்களை நிறுத்திவிட்டு அவளை பார்த்தான். அவன் விழிகள் அவள் எழிலை ரசித்த அந்த வேளையிலும் கேலி காட்டி மின்னியது. ஓஹோ, அதனால்தான் இங்கு வந்தீர்களோ? இல்லையென்றால் வந்திருக்க மாட்டீர்கள். உண்மைதான். தங்களுக்குத்தான் அரண்மனை பக்கம் திரும்பி பார்க்கவே பிடிக்காதே. நாள் முழுவதும் புரவி மீதே கழிந்துவிடும், இல்லையென்றால் வாள் சுழற்றுவதிலும் கழிந்துவிடும் என்ற இளவரசியின் விழிகளில் சீற்றம் செம்மை காட்டிற்று. இப்படியும் தன்னை மடக்குவாள் என்பதை துளியும் எதிர்பார்க்காத இளவரசன் திகைத்து போனான். இருப்பினும் தன் மாமன் மகளின் சீற்றத்தையும் அந்த நிமிடத்தில் வெகுவாக ரசித்தான். தன் உருவத்தை திரைச்சீலையில் வடித்திருந்த அழகை எண்ணி அவளின் கை வண்ணத்தை, தூரிகை பிடிக்கும் ஆற்றலை, கலை நயத்தை கண்டும் அதற்கும் மேலாக அந்த மலர் இதழ்களின் வாதிடும் திறன் கண்டும் மயங்கி நின்றான் சில கணங்கள். பேசாமல் நின்று தன்னையே விழுங்கி விடுவதைப் போல பார்த்து கொண்டிருந்த தன் அத்தை புதல்வனின் ஆளுமை மிக்க விழிகளை தொடர்ந்து பார்க்க நாணப்படும் தன் பெண்மையை உள்ளுக்குள் சாடினாள். தாழ்ந்த அதே சமயம் கடைப்பார்வையாக அவனை பார்த்தபடி, ஏன் இந்த சிறுமி கேட்டது தங்கள் செவிகளில் விழவில்லையோ என்றாள். மன்னிக்க வேண்டும் இளவரசி, விழுந்தது இந்த நாடோடிக்கு சிறுவனாக இருந்த காலத்திலிருந்தே புரவி பயிற்சியும் கடும் வாட்பயிற்சியும் அளிக்க இணையற்ற வீரரான சோழ மாமன்னர் பெருமானால் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிட்டது. அசுவத சாஸ்திரமும் இலக்கியமும் கற்பிக்கப்பட்டன. எனவே புரவி மீது பயணிப்பதற்கும் வாள் சுழற்றுவதற்கும் நான் பொறுப்பல்ல, என் குற்றமும் அல்ல. நாடோடியா? நாடோடி என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு நந்தவனத்திற்குள் நுழைய முடிகிறது, மாமன்னரையே குற்றம் சாட்ட முடிகிறது. தனிமையில் இருக்கும் மங்கை மீது மலர் கொத்தை வீசும் துணிவு இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா தங்களுக்கு என்ற இளவரசியிடம் பெரும் அரச தோரணை பளிச்சிட்டது. அவளின் பேரழகு வேங்கி இளவரசனை பிரமிக்க வைத்தது. தெரியும் இளவரசி, ஆனால் என்ற இளவரசனின் சொற்கள் பாதியில் நின்றதோடு அல்லாமல் அவன் கூர்ந்த விழிகள் அவளை விழுங்கி விடுவதைப் போல ஊடுருவி பார்த்தன. ஆனால் என்ன, ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்ற இளவரசி அவன் பார்வையின் விஷமத்தை புரிந்து கொண்டும் மிடுக்கு குறையாமல் நின்றாள். மன்னிக்க வேண்டும் இளவரசி, என் துணிவுக்கெல்லாம் நான் காரணம் அல்ல. எனக்கு ஊட்டப்பட்டது தமிழ் பெண்ணின் பால். வளர்த்ததெல்லாம் கங்கை கொண்ட சோழபுரத்து அரண்மனையின் அரசகுல மங்கையரும் தாதி பெண்களும். துணிவும் உரமும் தந்ததெல்லாம் சோழ அரசகுலத்தாரும் சோழ வீரர்களும். எனவே என் துணிவுக்கு யாருக்கு தண்டனை அளிப்பதாக உத்தேசமோ என்ற இளவரசன் ராஜேந்திரன் மேலும் ஒரு தப்படி நகர்ந்து அவளின் சீனத்து வெண்பட்டால் அலங்கரிக்கப்பட்ட சிற்பம் போல தெரிந்த ஒரு பக்கத்தோளை தொட்டான். இளவரசியின் உடல் ஒருமுறை சிலிர்த்து அடங்கியது. அளவற்ற இன்பத்தை ஒரு கணம் உணர்ந்து மெய் மறந்தது உள்ளுக்குள். இது எல்லாவற்றையும் விட துணிவு என்ற இளவரசியின் குரலில் இதுவரை தெரிந்த மிடுக்கு குறைந்து ஒரு குழைவு ஏற்பட்டது. இது பிரம்மனால் விளைந்த துணிவு தேவி என்றான் இளவரசன். இப்போது அவனது இரு வலிய கரங்களும் அவளின் இரு மென் தோள்களையும் பற்றி இருந்தன.
அவளின் நேர் வகிடு தொடங்கி வெண் பளிங்கு பாதம் வரை ஒரு முறை அவன் விழிகள் மெல்ல வருடுவது போல ஆராய்ந்தன. என்ன, பிரம்மனால் விளைந்த துணிவா என்ற மதுராந்தகியின் சொற்களில் வியப்பு. ஆமாம், தங்களை பிரம்மன் அற்புத அழகாக படைத்ததால் தானே இந்த நாடோடிக்கு தங்களை தொடுகிற தூண்டலும் துணிவும் பிறந்தது. ஓஹோ, இதுவரை வாழ்வீச்சில்தான் தாங்கள் வல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வாய்வீச்சிலும் தங்களை யாராலும் விஞ்ச முடியாது இளவரசி என்ற சோழ மாமன்னர் மகளின் குரலில் குழைவும் பார்வையில் அலாதியான கிறக்கமும் தெரிந்தன. மதுரா என்ற இளவரசனின் குரலும் உண்மையாக குழைந்தது. என்ற இளவரசி, சரி விடுங்கள், யாராவது நந்தவனத்துக்குள் வந்துவிடப் போகிறார்கள் என்று அவன் பிடியை உதறிக்கொண்டு நகர முயற்சித்தாள். ஆனால் இம்மியும் அசைய முடியாமல் அவன் கரங்கள் இரும்பை போல பற்றி இருந்தன. என்ற பெருமூச்சை வெளிப்படுத்திய அவள் குரல் தீனமாக, விடுங்கள் இளவரசே என்று கெஞ்சின. மனம் மட்டும் அவன் அசுரத்திறன் கண்டு மயங்கி மலைத்தது. மதுரா, என்றாள் இளவரசி இசையாக. உன்னை கண்டு விடைபெறவே வந்தேன். என்ன, விடைபெறவா என அதிர்ந்தாள் மதுராந்தகி. ஆமாம், நாளை வேங்கிக்கு பயணப்படுகிறேன். சில அரச கடமைகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளது என்றான் ராஜேந்திரன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.